எண் 22 மகதலின் மேரி எம். முக்கடிகளிலும் சிறந்தது ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும், என் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம்தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது. எனவே மனிதர்களாகிய நாம் உணவிற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். உணவே மருந்து என்றிருந்த நாம் மருந்தே உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். உணவே மருந்து என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள். நொறுங்கத் தின்றால் 100 வயது என்று பழமொழி உருவாக்கிய முன்னோர்களின் வழித்தோன்றல்களாகிய நாம் இன்றும் 40 வயதை தொடும்போதே பல நோய்களுக்கு ஆளாகிறோம். கேழ்வரகையும் கம்பையும் திணையையும் உண்டு வயல்வெளிகளில் நாள் முழுவதும் உழைத்த ஆரோக்கியமாய் வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தது அந்த காலம். பிறக்கும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவருமே மருந்து மாத்திரைகளை நம்பி வாழும் காலத்தில் வாழ்கிறோம். இதற்கு காரணம் நம் பாரம்பரிய உணவை மறந்ததன் விளைவு. இன்று 3 வேளையும் பெரும்பாலானவர்களுக்கு மருந்தோடுதான். இவர்களின் வாழ்வும் மருந்தோடு ஒன்றி வருகிறது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையின் வாக்குப்படி இறைவன் நமக்கு கொடுத்த இந்த மேன்மையான மானிட வாழ்வினை வாழ்ந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.